அட்டாளஜான சூஃபி நாயகம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் சுன்னத் ஜமாத் அடிப்படையில் இருந்தாங்க. மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க. அந்த மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் நல்ல வழியின் பக்கம் அழைத்து சென்றவர்கள் தான் அட்டாளஜான சூஃபி நாயகம். அவர்கள் வஃபாத்துக்கு பின்னால் தான் நமது குப்பியாவத்தையில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூஃபி நாயகம் அவங்களுடைய காலத்தில் தான். அந்த 70 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70-75 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வஹாபியெல்லாம் பார்க்க முடியாது, தப்லீகாங்களையும் பார்க்க முடியாது. அப்போ தப்லீக் கூட்டமெல்லாம் வந்தார்கள். அந்த தப்லீக் கூட்டத்தினுடைய அவங்களுடைய விஷத்தை பற்றியெல்லாம், கெட்ட கொள்கையை பற்றியெல்லாம் வஹாபி கொள்கை தான் தப்லீக் கொள்கை என்று பகிரங்கப்படுத்தினார்கள், ஆதாரத்தோடு வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் வஹாபிகள் எந்த கொள்கையை கூறுகிறார்களோ அந்த கொள்கை தான் தப்லீகினுடைய கொள்கை என்று பிரசுரங்களை வெளியிட்டார்கள். பயான் நிகழ்ச்சிகளையும் அவர் கலந்து கொண்டு மக்களுக்கு முன்னால் கெட்டவர்கள் இவர்கள் என்று தெளிவுபடுத்தினார்கள். விவாதமும் வைத்தார்கள். சூஃபி நாயகா விவாதத்தலையும் வென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எனது சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும், ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகும், 72 கூட்டமும் நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னார்களே. அந்த 72 கூட்டத்தை எடுத்து பாருங்க. கெட்ட காரியத்தை அப்படி நல்ல காரியமாக சொல்லுவாங்க, கெட்ட கொள்கையை நல்ல கொள்கையாக சொல்வார்கள். ஜியாரத்துக்கு போகக்கூடாது, அந்த நஃப்ஸு எடுத்துக்காட்டுது, அதுதான் நல்லதுன்னு சொல்லி. மௌலூது ஓதக்கூடாது, அந்த நஃப்ஸு அவங்களுக்கு எடுத்துக்காட்டு, அதுதான் நல்லதுன்னு சொல்லி. மீலாது விழா கொண்டாடக்கூடாது, அந்த நஃப்ஸு அம்மாரா அந்த கூட்டத்துக்கு எடுத்துக்காட்டுறது, இதுதான் நல்லது என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மிஹி தஆலா ஷஅனுஹு லா வஸீலத இல்லா அன்த யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அபதா நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي إن ربي غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், இறைநேச செல்வர்கள், ஷேഖ்மார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான கந்தூரி விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய சாதாத்துகளே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் நாம் குதுபு சைலான் கௌது சரந்தீப் அஷா ஷேக் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய உருஸ் முபாரக் கந்தூரி விழாவினுடைய 6வது தினத்தில் நாம் இருக்கின்றோம். மகரிபுக்கு பின்னால் சூஃபி நாயகத்தினுடைய காதிரியா ராத்தி முடித்து இப்பொழுது பயான் நிகழ்வில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் 1,24,000 நபிமார்களை அனுப்பினான். 1,24,000 நபிமார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வையகத்துக்கு வந்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு பின்னால் இறுதி தூதர் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறுதி நபியாக அல்லாஹ் ஆக்கி அவர்களும் இந்த உலகத்தை விட்டு சென்றதற்கு பின்னால் பூமி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது. பூமி தனது ஆதங்கத்தை வெளியிட்டது. பூமி தனது கவலையை அல்லாஹ்விடத்தில் சொன்னது, யா அல்லாஹ், இது நாள் வரை எனக்கு மேலே 1,24,000 நபிமார்களை நீ அனுப்பினாய். இறுதியாக எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் நீ அனுப்பி என்னுடைய பூமிக்கு மேலே உலாவிக் கொண்டிருந்த அந்த பரக்கத்தை பெற்ற நான் இப்பொழுது அந்த பரக்கத்து பெற முடியாமல் நான் தவிக்கின்றேன் என்று அந்த பூமி முறையிட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், கவலைப்படாதே, ஆதங்கத்தை வெளிப்படுத்தாதே, உனக்கு மேலே இந்த இவ்வளவு நாள் எந்த நபிமார்கள் உனக்கு மேல் வந்தார்களோ அந்த நபியினுடைய
குணங்களை போன்று, அந்த நபியினுடைய நடைமுறைகளை போன்று, அந்த நபிகள் எந்த அமைப்பில் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்வை போன்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய உம்மத்தில் இவ்வுலகத்திற்கு கியாமத் நாள் வரை வழிமார்களை ஆக்குவேன். 300 வழிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய கல்வை போன்று, அன்னவர்களுடைய இதயத்தை போன்று, அவர்களுடைய குணத்தை போன்று, அவர்களுடைய நடைமுறையை போன்று 300 வழிமார்கள் ஒரே காலத்தில் இருப்பார்கள். அதுபோன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய குணத்தை போன்று, அவருடைய வாழ்வை போன்று 40 வழிமார்கள் ஒரே காலத்தில் அவர்களும் இருப்பார்கள். அதுபோல் 7 வழிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய அந்த குணம், அவருடைய கல்வை போன்று, அவர்கள் நடந்த நடைமுறையை போன்று இந்த உலகத்தில் 7 வழிமார்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன பொழுது 5 வழிமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை போன்று அவருடைய கல்வை போன்று அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். 3 வழிமார்களே அல்லாஹ் மீகால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய கல்வை போன்று ஒரு வலியுல்லாவை அல்லாஹ் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய கல்வை போன்று இந்த உலகத்தில் ஒரே காலத்தில் கியாமத் நாள் வரை அவர்கள் இருப்பார்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவர் மூத்தாகிவிட்டால், உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை போன்று இருக்கக்கூடிய ஒரு வலியுல்லா மூத்தாகி விடுவாரேயானால், அதற்கு மேலே இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய கல்வை போன்று 40 வழிமார்களை அல்லாஹ் ஆக்குகிறார்களே, அவர்களில் ஒருவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னருடைய கல்வை போன்று அல்லாஹ் ஆக்கி இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பி விடுகிறான். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழிமார்களை போன்று ஒருவர் வலியுல்லாவில் இருந்து ஒருவர் மூத்தாகிவிட்டால் 300 ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய குணத்தை போன்று இருக்கக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய கல்வை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படி கியாமத் நாள் வரை இந்த வையகத்தில் அல்லாஹ் வழிமார்களை அல்லாஹ் நபிமார்களுடைய குணத்தை போன்று அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அவர்களை கொண்டு தான் பலா முசீபத்துகளை அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்களை கொண்டு தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் மழையை பொழிய வைக்கிறான். அவர்களை கொண்டு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது தேவைகளை, கலா ஹாஜத்துகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான். அந்த நபிமார்களுடைய குணத்தை போன்று இருக்கக்கூடிய அந்த வழிமார்களையும் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நாம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நஃப்ஸ் காமிலா என்று சொல்லக்கூடிய அந்த நஃப்ஸை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். 7 நஃப்ஸை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனில் அல்லாஹ் ஆக்கினான். நஃப்ஸ் அம்மாரா, நஃப்ஸ் லவ்வாமா, நஃப்ஸ் முல்ஹிமா, நஃப்ஸ் முத்மஇன்னா, நஃப்ஸ் ராலியா, நஃப்ஸ் மர்லியா, நஃப்ஸ் காமிலா. நஃப்ஸ் காமிலா என்று சொல்லக்கூடியது உச்சபட்சமாக நல்லதை மட்டும் ஏவக்கூடிய, நல்லதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு நஃப்ஸ் தான் நஃப்ஸ் காமிலா. அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுக்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், ரசூல்மார்களுக்கு ஆக்கியிருக்கிறான். நஃப்ஸ் ராலியா மர்லியா என்பதை அல்லாஹ் நபிமார்களுடைய குணத்தை போன்று, நபிமார்களுடைய செயல்பாடை போன்று, நபிமார்களுடைய கல்வை போன்று இந்த உலகத்தில் அல்லாஹ் வழிமார்களை ஆக்கியிருக்கிறானே, அந்த வழிமார்களுக்கு நஃப்ஸ் ராலியாவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நஃப்ஸ் மர்லியாவையும் அல்லாஹ் கொடுக்கிறான். சஹாபாக்கள் எல்லாம் ராலியாவாகவும் மர்லியாவாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன், முஹாஜிரான அந்த சஹாபாக்களும் அதே போன்று அன்சாரி சஹாபாக்களும் வல்லதீன தபஊஹும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்களும் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற அந்த வழியில் நடந்து வந்த வழிமார்களுக்கும் ராலியா என்ற நஃப்ஸை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மர்லியா என்ற நஃப்ஸையும் கொடுத்திருக்கிறான்.
இந்த ராலியா மருதியா காமிலா எல்லாம் உன்னதமான உயர்ந்த நப்சு உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக மோசமான ஒரு நப்சு, மனிதனை கெடுக்கக்கூடிய நப்சு, மனுஷனுக்கு பாவத்தை ஏவக்கூடிய நப்சு, நரகத்தை காட்டக்கூடிய நப்சு, குஃப்ரின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய நப்சு, லலாலத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய ஒரு நப்சு இருக்கிறான் என்று சொன்னால் நப்சு அம்மாரா தான். நப்சு அம்மாரா மனுஷனை நாசத்தின் பக்கம் இட்டு சொல்லக்கூடிய ஒன்றுதான் நப்சு அம்மாரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆரம்பத்தில் அக்லை படைத்தான், அறிவை அல்லாஹ் படைத்து அக்பில் என்று சொன்னான். அந்த அக்ல், அந்த அறிவு அல்லாஹ்வுக்கு முன்னால் சிரம் தாழ்த்தி அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நின்றது. அதுபிர் என்று சொன்னான், அது பின்னோக்கி சென்றது. அக்பில் என்று சொல்லும் பொழுது வந்தது, அதுபிர் என்று சொன்ன பொழுது போனது. அந்த அக்லிடத்தில், அந்த அறிவிடத்தில் அல்லாஹ் கேட்டான், மன்னான மன் அந்த, நான் யார், நீ யார்? யா அல்லாஹ், என்னை படைத்த உன்னுடைய தாழ்ந்த அடிமையாக நான் இருக்கிறேன், நீ என்னுடைய எஜமானனாக இருக்கிறாய். இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எஜமானன் நீ என்று அந்த அறிவு சொன்னது. நஃப்ஸ அல்லாஹ் படைத்து நஃப்ஸ வான்னு சொன்னான் அல்லாஹ். அதுபிர், அது பாட்டில் என்ன செஞ்சது, அக்பிலி என்று நஃப்ஸை பார்த்து சொல்லும் பொழுது அதுபிரி பின்னால போகுது. அதுபிரி என்று அல்லாஹ் சொன்னான், அக்பிலி முன்னால வந்தது. நீ யார்? மன் அன மன் அந்த, நான் யார், நீ யார் என்று அல்லாஹ் நஃப்ஸிடத்தில் கேட்டான். நீதான், நான் தான். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வை மதிக்காமல், அல்லாஹ்வுக்கு முன்னால் சண்டிதனம் காட்டியதுதான் நஃப்ஸு. அல்லாஹ் 1000 ஆண்டுகள் நரகத்தில் போட்டான் அந்த நஃப்ஸை. 1000 வருஷத்துக்கு பின்னால் நஃப்ஸை அல்லாஹ் மறுபடியும் தனக்கு முன்னால் கொண்டு வந்து இப்பொழுது அக்பிலின்னு சொன்னா வந்துச்சா, இப்பவும் வரல. அது பிரின்னா போன்னா போகலை, போன்னு சொன்னா வருது, வான்னு சொன்னா போகுது. நான் யாருன்னு கேட்டான், நீதான், நான் தான். அல்லாஹ் தஆலா பசியினுடைய நரகத்தில் 1000 ஆண்டுகள் தூக்கி போட்டான். ஏன்னா நஃப்ஸு சாதாரண நஃப்ஸ் அல்ல, மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸு அம்மாரா இருக்கிறதே கெட்டதை ஏவக்கூடிய நஃப்ஸு. பசியினுடைய நரகத்தில் போட்டு 1000 ஆண்டுகள் வாட்டி எடுத்தான் அல்லாஹ். அதற்கு பின்னால் வெளியாக்கி அக்பிலி சொன்னா, அப்பவும் முரண்டு பிடிச்சது, அப்பவும் வரல. போன்னு சொன்னா அப்பவும் என்ன செய்யல, ஏத்துக்கு மாத்ததான் செஞ்சிச்சு. நான் யாருன்னு கேட்டா, நீ யாருன்னு கேட்டா, நீ தான், நான் தான். மறுபடியும் 1000 ஆண்டு போட்டெடுத்து 3வது தடவையும் அல்ல, 2வது தடவையும் கேட்கல, 3வது தடவையும் போட்டெடுத்ததற்கு பின்னால இப்பதான் அந்த நஃப்ஸு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுது. அல்லாஹ் படைத்த இறைவனுக்கு அந்த நஃப்ஸு அப்பொழுதுதான் கட்டுப்படுது. அக்பிலின்னு சொல்லும் போது அப்போதான் வந்தது. அது பிரின்னு அப்போ தான் போச்சு. நான் யாருன்னா, நீ எனது எஜமானனாக இருக்கிறாய், அல்லாஹ்வாக இருக்கிறாய், என்னை படைத்தவனாக இருக்கிறாய், நான் உனது அடியானாக இருக்கிறேன் என்று 3வது தடவையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பசியினுடைய நரகத்தில் போட்டதற்கு பின்னால் தான் அது அடங்கியது. அந்த நஃப்ஸு அம்மாரா அவை அடக்கணும். இந்த நஃப்ஸு அம்மாராவை சாதாரண அல்ல, பாவத்தின் பக்கம் ஏவக்கூடியது மட்டுமல்ல, பாவத்தை நல்லதாக நமக்கு காட்டும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எனது சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும், ஒரு கூட்டம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகும், 72 கூட்டமும் நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னார்களே. அந்த 72 கூட்டத்தை எடுத்து பாருங்க. கெட்ட காரியத்தை அப்படி நல்ல காரியமாக சொல்லுவாங்க, கெட்ட கொள்கையை நல்ல கொள்கையாக சொல்வார்கள். ஜியாரத்துக்கு போகக்கூடாது, அந்த நஃப்ஸை எடுத்துக்காட்டுது, அதுதான் நல்லதுன்னு சொல்லி. மௌலூது ஓதக்கூடாது, அந்த நஃப்ஸ் அவங்களுக்கு எடுத்துக்காட்டு, அதுதான் நல்லதுன்னு சொல்லி. மீலாது விழா கொண்டாடக்கூடாது, அந்த நஃப்ஸ் அம்மாரா அந்த கூட்டத்துக்கு எடுத்துக்காட்டுறது இதுதான் நல்லது என்று. எதெல்லாம் நல்ல காரியமோ அதை மாற்றி சொல்லக்கூடியதான் நஃப்ஸ் அம்மாரா. நல்ல கெட்ட காரியத்தை எல்லாம் நல்ல காரியமாக நஃப்ஸ் அந்த மனுஷனை ஏவுது, அதுக்கு அப்படியே மனுஷன் கட்டுப்படுறான், நரகத்தின் பக்கம் அப்படியே அழைத்து செல்லுது. 72 கூட்டமும் நரகத்துக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நஃப்ஸுக்கு அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டதின் காரணமாகத்தான் அவர்கள் நரகத்துக்கு செல்கிறார்கள். சாதாரணமல்ல நஃப்ஸு அம்மாரா என்பது மனுஷனை இழிவின் பக்கம், மனுஷனை நாசத்தின் பக்கம் இட்டு செல்லக்கூடிய அந்த நஃப்ஸு அம்மாரா
ஒரு காரியத்தை நாம், ஒரு பாவத்தை நாம் செய்யாமல் தவிழ்ந்து கொண்டால் மற்றவங்களிடத்தில் நம்ம பேசுவோம். என்ன பேசுவோம்? அல்லாஹ்வுடைய தக்வாவினால அந்த பாவத்தை செய்யலை, அல்லாஹ்வுடைய தவக்குல்னால அந்த பாவத்தை செய்யலை. இது நஃப்ஸ் அம்மாராவில் விழுந்துட்டார்னு அர்த்தம். தக்வாவினால நான் செய்யவில்லை என்று சொன்னாலும் நஃப்ஸ் அம்மாராவுக்கு அவர் கட்டுப்படுகிறார். நஃப்ஸ் அம்மாராவில் விழுந்து விட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான். எப்படி சொல்லணும் தெரியுமா? நஃப்ஸ் அம்மாராவுக்கு நீங்க கட்டுப்படலன்னா, பாவத்தின் பக்கம் நீங்க போகலன்னா, என் தக்வாவினால நான் என்ன செஞ்ச தவிழ்ந்து கொண்டேன், தவக்குல்னால நான் தவிழ்ந்து கொண்டேன், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டதால் நான் தவிழ்ந்து கொண்டேன் என்று கூறக்கூடாது. எப்படி சொல்ல வேண்டும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பெரிய பாவத்திலிருந்து தவிழ்ந்து கொண்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? எந்த விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள்? உமா உபர்ரி நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி. இறைவா, நஃப்ஸ அம்மாராவை எனக்கும் தந்திருக்கிறாய். அந்த நஃப்ஸ அம்மாராவுடைய வழியில் நான் செல்லாமல், இறைவா அதை விட்டு நான் ஒதுங்கி விட்டேன், அதை விட்டு நான் நீங்கி விட்டேன். இல்லா மா ரஹிம ரப்பி, உன்னுடைய அருளினால, உன்னுடைய ரஹமத்தினால, உனது கருணையின் காரணமாகத்தான் பாவம் செய்யாமல் நான் தவிழ்ந்து கொண்டேன் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்களே, அதே போன்று தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்தினால் நாம் பாவம் செய்யவில்லை என்று அவன் கூற வேண்டும். அந்த நஃப்ஸ் அம்மாராவை கட்டுப்படுத்தி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அந்த சொல்லின் அடிப்படையில் வாழ்ந்தால்தான் நஃப்ஸ் அம்மாராவை நாம் கட்டுப்படுத்த முடியும். இரண்டாவது நஃப்ஸ் லவ்வாமா. லவ்வாமான்னு சொன்னா பழிக்குதல் அர்த்தம். அது கொஞ்சம் தடுமாறக்கூடிய நஃப்ஸ். நல்ல காரியம் கெட்ட காரியத்தை அவன் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படி கெட்டதின் பக்கம் அவனை செய்யும்படி செல்லத்துக்கு ஆக்கிறோம். செஞ்சதுக்கு பின்னால ஏன் செஞ்ச, கெட்ட காரியத்தை அவன் பண்ணின, பாவத்தை ஏன் செய்தாய் என்று அந்த நஃப்ஸ் அவனை என்ன செய்யும்? வசப்பாடும். என்னைக்கு அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து இருந்தால், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஹைருல் ஹத்தாஈனா தவ்வாபூன். மனுஷன் அல்லாஹ் தஆலா பாவம் செய்யக்கூடியவனாக தான் படைச்சிருக்கான். மனுஷன் அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய நபிமார்கள் இருக்கிறாங்க, ரசூல்மார்கள் இருக்கிறாங்க, வலிமார்கள் இருக்கிறாங்க. நபிமார்கள் யாரும் சிறிய பெரிய பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் அனைவர்களும் எந்த பாவமும் செய்யாதவர்கள். வலிமார்கள் இருக்கிறாங்க, சில நபர்கள் அல்லாஹ் சின்ன வயசிலிருந்து சிறிய பெரிய பாவத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துட்டான். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களை போன்று, ஹாஜா நாயகத்தை போன்று, ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகத்தை போன்று, அல் முஜித் அல் ஃபுசானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்று பெரிய பெரிய வலிமார்களை எல்லாம் சின்ன வயசிலிருந்து சின்ன பாவத்திலிருந்து பெரிய பாவம் கூட செய்யாமல் அல்லாஹ் தடுத்து விட்டான், அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். ஆனால் சில வலிமார்கள் தவறு செஞ்சுருக்காங்க, ஆரம்பத்தில் பாவம் செஞ்சுருக்காங்க, பிறகு அவங்க தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் அவங்க நல்லவர்களாக மீண்டு பெரிய அந்தஸ்துக்கு மாறிட்டாங்க. ராலியா மரலியாவின் பக்கம் அவங்க சேர்ந்துட்டாங்க. பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்பத்தில் குடிக்கக்கூடியவராக இருந்தாங்க. ஃபுதைல் இப்னு இயால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்ப காலத்தில் திருடக்கூடியவர்களாக இருந்தாங்க. பின்னால் பெரிய மகானாக, பெரிய வலியுல்லாவாக, நஃப்ஸ் ராலியா மருலியாவில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை எல்லாம் ஆக்கிவிட்டானே. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருல் ஹத்தாயீன் அத்தவாபூன். தவறு செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் யாருன்னா அல்லாஹ்விடத்தில் பாவம் கேட்பாங்க. பாவம் என்று சொன்னால் அந்நதுமு அத்தௌபா. ஒவ்வொரு நேரம் நாம் இந்த பாவத்தை செய்து விட்டேனே என்று கை செய்தப்பட வேண்டும். அந்த கை செய்தப்படுவதுதான் தௌபாவாக இருக்கிறது. அந்த முறையில் ஒரு மனிதன் இருந்தால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாயிபு மினல் தம்பி கமல்லா தம்பலஹு. பாவத்திலிருந்து தௌபா செய்தவர், பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டவர் இருக்கிறாரே, கமல்லா தம்பலஹு, பாவமே செய்யாத நபராக பிறகு மாறி நல்லவராக அவர் ஆகிவிடுவார் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூணாவது நஃப்ஸ் முல்ஹிமா. நஃப்ஸ் முல்ஹிமா அது காட்டும், நல்ல பாதையை காட்டும், கெட்ட பாதையும் காட்டும். இதுதான் நல்ல வழி, இது கெட்ட வழி. அவன் தவிழ்ந்து கொள்ளலாம், கெட்ட பாதையிலிருந்து நல்ல பாதையின் பக்கம் செல்லலாம். எப்படி தவிழ்ந்து கொள்ள முடியும்? நல்லவர்களோடு சகவாசம் வைத்தால், நல்லவர்களோடு அவர்
சேர்ந்திருந்தால். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நல்லவர்களோடு இருங்கள். நல்லவர்களோடு அவர் இருந்து தன்னை நல்லவராக ஆக்கி கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. 11 சத்தியம் போட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த நஃப்ஸ் முல்ஹிமாவின் அடிப்படையில் ஒருவர் நல்ல காரியத்தை மட்டும் நல்லவர்களோடு சேர்ந்து இருந்து செய்தால் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, தனது இதயத்தை தனது கல்வை அவர் தூய்மையாக்கி கொண்டார், தூய்மையாக்கியவர் வெற்றி பெற்று விட்டார், சுவனத்துக்கு செல்வார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான். 3வது நஃப்ஸ், 4வது நஃப்ஸ் முத்மஇன்னா. போக முடியாது. ஒரு குரு இருக்கணும், ஒரு ஷேக் இருக்கணும். ஷேக் இல்லாமல் நஃப்ஸ் முத்மஇன்னாக்கு செல்ல முடியாது. நம்ம நஃப்ஸை நாம் சுத்தம் செய்வது என்று இருந்தாலும் கூட ஒரு ஷேக் சொல்லின் அடிப்படையில் எத்தனையோ கசடுகள், எத்தனையோ அழுக்குகள், நாம் பல நபர்களை பற்றி தவறான எண்ணம் நாம் கொள்கிறோம், பொறாமை குணம் உடையவர்களாயிருக்கிறோம், முகஸ்துதி எண்ணம் உடையவர்களாயிருக்கிறோம், தற்பெருமை உடையவர்களாயிருக்கிறோம். இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அழுக்குகளை எல்லாம் பொசுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஷேக் தேவைப்படுகிறார்கள். அந்த ஷேகனுடைய வழியின் அடிப்படையில், அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் வாழ்ந்தால் அவர் ஜெயம் பெறுவார், நஃப்ஸ் முத்மஇன்னாவில் சேர்ப்பார். பல ஷேகுமார்கள் இலங்கை தீவுக்கு வந்திருக்கிறாங்க. பல நபர்களை எல்லாம் நல்லவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள், நல்ல வழியை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நமது ஷேகுனா அல் ஆரிஃபு பில்லா அல் முஹிப்பு ரசூல் அஷா ஷேக் அப்துல் காதிர் சூஃபி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் குப்பியாவத்தையில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய மகான் அவர்கள்தான் இலங்கை தீவுக்கு வந்தாங்க. மக்களை எல்லாம் நேர்வழிப்படுத்தினாங்க, நல்ல பாதையை காட்டினாங்க. அவர்கள் மட்டுமல்ல, இணைபிரியாத கூட்டாளி, அவர்களுடைய நெருங்கிய தோழர், அட்டாள சென்னையில் இருக்கக்கூடிய பண்பு பெயரோடு அழைக்கப்படக்கூடிய வெள்ளி ஆலிம் என்று சொல்லக்கூடிய அஹமது மீரான் சூஃபி நாயகா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இருவர்களும் ஒரே மதரசாவில் ஓதுனாங்க. ஒரே பதக்குடி நூறு முஹம்மதியா என்ற மதரசாவில் இருவர்களும் ஒன்றாக ஓதிய போதுதான் அவர்களுடைய குருநாதர் ஷேக் அஷா முகமது அப்துல் காதிர் சூஃபி ஹைதராபாத் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மதரசாவுக்கு வந்தாங்க. பதக்குடி மதரசாவுக்கு வந்தாங்க. பல மாணவர்கள் இருக்க 2 மாணவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுக்கு தெரியுமா இணைபிரியாத கூட்டாளி என்று? நல்லவரோடு சேர்ந்திருந்தார். சூஃபி நாயகம் நம் அட்டாளச்சன் சூஃபி நாயகத்தோடு கூட்டாளியாக இருந்தார். பார்த்தார்கள் அவர்களுடைய அருள் பார்வையினால். இருவர்களை மட்டும் அவர்கள் அழைத்தார்கள், ஹைதராபாத்துக்கு வாருங்கள். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க 2 பேரும். நம்ம பல நாள் நம்ம என்ன செய்ய ஆசைப்பட்டோம், ஒரு ஷேகை தேடணும், ஷேகனுடைய கரம் பிடிக்கணும், அவங்கள்ட்ட பையத்தை எடுக்கணும், அவங்க வழியில் நடக்கணும் என்று நாம் நமது உள்ளத்தில் நாம் வைத்திருக்கின்றோமே இந்த ஆசையை, அந்த ஆசையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு முன்னால் ஒரு ஷேகை வெளிப்படுத்தி அவர்களே நம்மை அழைக்கிறார்கள் என்று 2 பேரும் ஹைதராபாத்துக்கு போனாங்க. 6 மாதம் அவர்களிடத்தில் ஞான கலைகள் எல்லாம் கற்றார்கள், பையத்து பெற்றார்கள். அவர்களுக்கு ஹலீஃபாவாக இருவர்களும் ஆகித்தான் இலங்கைக்கு வந்தாங்க. அட்டாளச்சன் சூஃபி நாயகா நல்ல வழியை காட்டினாங்க, நேரு வழியின் பக்கம் காட்டினாங்க. பல நபர்கள் அவங்கள்ட்ட பையத்து எடுத்தாங்க. அல்லாவின் பக்கம் செல்லக்கூடிய பாதையெல்லாம் நம்ம அட்டாளச்சேனி சூஃபி நாயகம் அவர்கள் காட்டினாங்க. நமது காயில் பண்ண சூஃபி நாயகம் குப்பியாவத்தில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஷேகனா சூஃபி நாயகம் அவர்கள் இந்தியாவில் தான் இருந்தாங்க. இவங்களுடைய அழைப்பு கேட்டு தான் இலங்கைக்கு வந்தாங்க. இலங்கைக்கு வந்து கொஞ்ச நாளையில் அவங்களுடைய நெருக்கமான நண்பர், உற்ற தோழர் அட்டாளச்சேன சூஃபி நாயகம் வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க பொறுப்பையெல்லாம் சேர்ந்து நம்ம குப்பியாவத்தை சூஃபி நாயகத்தான் பார்த்தாங்க. அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் கெட்ட கொள்கை உடையவர்கள் இல்லை, வஹாபிகள் அல்ல, தவ்லீகாரர்கள் இல்லை. அட்டாளச்சன் சூஃபி நாயகம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் சுன்னத் ஜமாத் அடிப்படையில் இருந்தாங்க. மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க. அந்த மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் நல்ல வழியின் பக்கம் அழைத்து சென்றவர்கள் தான் அட்டாளச்சன் சூஃபி நாயகம். அவர்கள் வஃபாத்துக்கு பின்னால் தான் நமது குப்பியாவத்தையில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூஃபி நாயகம் அவங்களுடைய காலத்தில் தான். அந்த 70 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70-75 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வஹாபியெல்லாம் பார்க்க முடியாது, தப்லீகாங்களையும் பார்க்க முடியாது. அப்போ தப்லீக் கூட்டமெல்லாம் வந்தார்கள். அந்த தப்லீக் கூட்டத்தினுடைய அவங்களுடைய விஷத்தை பற்றியெல்லாம், கெட்ட
கொள்கையை பற்றியெல்லாம் வஹாபி கொள்கை தான் தப்லீக் கொள்கை என்று பகிரங்கப்படுத்தினார்கள், ஆதாரத்தோடு வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் வஹாபிகள் எந்த கொள்கையை கூறுகிறார்களோ அந்த கொள்கை தான் தப்லீகினுடைய கொள்கை என்று பிரசுரங்களை வெளியிட்டார்கள். பயான் நிகழ்ச்சிகளையும் அவர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு முன்னால் கெட்டவர்கள் இவர்கள் என்று தெளிவுபடுத்தினார்கள். விவாதமும் வைத்தார்கள். சூஃபி நாயகா விவாதத்தலையும் வென்றார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்திருக்கக்கூடிய குப்பியாவத்தையில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூஃபி நாயகா தமிழ்நாட்டிலேயும் அவர்கள் அந்த விஷ கிருமிகளை பற்றி எடுத்து சொன்னார்கள். அங்கேயும் நேர்வழிப்படுத்தினார்கள். இலங்கையும் வந்து அவர்கள் பல நபர்களை நேர்வழியின் பக்கம் அவர்கள் இழுத்தார்கள். கெட்ட கொள்கையின் பக்கம் செல்லக்கூடாது, கெட்ட கொள்கை உங்களுடைய உள்ளத்தில் வந்துடக்கூடாது, நல்லவர்களாக இருக்கணும், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஒரு தரீகா என்று சொன்னால் ஷரியத்து இல்லாத தரீகா இல்லை. ஷரியத்தின் பிரகாரம் நாங்கள் நடக்க மாட்டோம். தரீகாவில் இருந்தால் அவர் நரகத்துக்கு தான் போவார். முதல்ல தரீகாவில் ஷரியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஷரியத்துக்கு கட்டுப்பட்டதற்கு பின்னால் தான் அந்த தரீகா ஒரு ஷேഖனுடைய கரத்தை பிடித்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்கான முறையில் சரியான முறையில் போலி ஷேகை எடுத்துடக்கூடாது. நிறைய நடமாடுறாங்க போலிகள். போலியினுடைய ஷேഖனுடைய கரத்தை பிடித்து விடாமல் நல்லவர்களுடைய அந்த கரத்தை பிடித்து நாம் நல்லவர்களாக இருந்தால் அவர்களுடைய வழியில் சென்றால் அல்லாஹ் ரசூலுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகுவோம். அந்த நஃப்சு முத்மையின்னாவின் பக்கம் அவர்கள் அழைத்து செல்வார்கள். கெட்ட விஷயத்தை எல்லாம் நமது உள்ளத்திலிருந்து போக்கி நாம் செய்யக்கூடிய அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஷேഖமார்கள் கொடுக்கக்கூடிய அந்த விருதுகள், அந்த ஷேഖமார்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய அந்த திக்ரின் அடிப்படையில் நாம் இருப்போமையானால் அந்த திக்ரு தான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த திக்ர் மஜ்லிஸும் அந்த ராத்திபி மஜ்லிஸும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் திக்ர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அந்த விருது லத்தீஃபா கொடுக்கிறார்களே அதன் அடிப்படையில் நாம் சரியான முறையில் நடந்து வருவோமையானால் நஃப்ஸ் முத்மையின்னாக்கு நாம் ஆகுவோம். ஆலமுல் அர்வாஹ்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா உயிரினங்களையும் எல்லா பிச்சனங்களையும் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தினார். எப்பொழுது இந்த உலகத்துக்கு ஒரு மனிதர் பிறக்கிறாரோ குழந்தையாக பிறக்கும் பொழுது அல்லாஹ் ரூஹை ஊதுகிறான். அது நாள் வர ஆலமுல் அர்வாஹில் இருந்த அந்த ரூஹுகள் எல்லாம் மலக்குகளுடைய திக்ரை கேட்டது, மலக்குகளுடைய தஹ்மீதை கேட்டது, மலக்குகளுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தஹ்லீலை எல்லாம் அந்த ரூஹு கேட்டுக்கொண்டே இருந்தது. எப்பொழுது இந்த உலகத்துக்கு அந்த ரூஹு வந்ததோ மனுஷனுடைய அந்த உள்ளத்தில் அந்த ரூஹ் அகப்பட்டதற்கு பின்னால் சஞ்சலம் அடைகிறது. அந்த திக்ரை கேட்டோமோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை நாம் கேட்டோம், அல்லாஹ் என்ற திக்ரை கேட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ரை கேட்ட நாம் இப்பொழுது மனுஷனுடைய உள்ளத்தில் அகப்பட்டு பாவமான காரியத்தை இந்த மனுஷன் செய்து கொண்டிருக்கிறானே அந்த திக்ரை கேட்க முடியாமல் நான் இருக்கிறோமே என்று அந்த நஃப்ஸ் அந்த ரூஹு பரிதவிக்கிறது. எப்பொழுது அந்த திக்ரினுடைய மஜ்லிஸ்க்கு அவர் வருகிறார்களோ நல்லவருடைய கரத்தை அவர் பிடிக்கிறாரோ ஷேഖனுடைய கரத்தை பிடித்து அவர் தனது உள்ளத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி திக்ரின் அடிப்படையில் அவர் வாழ்ந்தால் அவர் இடத்துல அல்லாஹு ஜல்ல அவரை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மையின்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. ஷேഖனுடைய தொடர்பில் இருந்து அவருடைய திக்ரில் இருந்து அவருடைய ராத்திபில் இருந்து இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய அந்த மனுஷனை பார்த்து அந்த ரூஹை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். நஃப்ஸுல் முத்மையின்னா நிம்மதி பெற்ற ஆத்மாவே, திக்ரை கொண்டு நிம்மதி பெற்ற ஆத்மாவே வெளியே வா. இர்ஜி இலா ரப்பிகி ரப்பின் பக்கம் நீ வா. ராலியத்தம் மர்லியா அல்லாஹ்வை நீனும் பொருந்திக் கொண்டா அல்லாஹ் உன்னையும் பொருந்திக் கொண்டான். வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி நல்லவர்களோடு நீ சேர்ந்து சொர்க்கத்துக்கு போ என்று அந்த நஃப்ஸுல் முத்மையின்னாவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான். நல்லவர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும். நல்ல ஷேഖனுடைய கரத்தை பிடித்து அவர்கள் காட்டி தந்த அந்த வழியில் நேமமாக நாம் நடந்தால் அந்த திக்ரை செய்தால் நஃப்ஸுல் முத்மையின்னா என்று சொல்லக்கூடிய வழிமார்கள் எல்லாம் அதெல்லாம் கடந்து ராலியா மரலியாக்கு போறாங்க. கடைசி ஒரு தருவாய் நமக்கு இருக்கக்கூடியது நஃப்ஸுல் முத்மையின்னா. அந்த முத்மையின்னாவில் நம்ம இருக்கணும்னா நான் ஒரு ஷேഖனுடைய கரத்தை பிடிக்கணும், அங்க வழியில நம்ம போகணும், நஃப்ஸை அடக்கணும், நம்ம திக்ர் செய்யணும். இப்படி செய்தால் நஃப்ஸுல் முத்மையின்னாவுடைய நஃப்ஸை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஆக்குவான். இந்த உலகத்துக்கு வந்த வழிமார்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு வந்த ஷேഖமார்கள் எல்லாம் காட்டி தந்த அந்த வழியில நல்ல வழியில நாம் நடந்து அவர்களை பின்தொடர்ந்து நாம் நல்லவர்களாக ஆகுவதற்கு வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு முஹம்மத் யா ரப்பி